ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இந்த ஆப் பற்றி பார்க்கலாமா? இது பேர் டூலிங்கோ ஆப். இதில் நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணாலும் கற்றுக்கலாம். பாருங்கள், நான் லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தது ஃப்ரெஞ்ச், மேக்ஸ், அப்புறம் மியூசிக், இங்கிலீஷ். ஏன்னா நான் இங்கிலீஷ் தான் பார்த்தேன். பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக ஒரு இதுலேயும் நிறைய இருக்கும். நான் இதெல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் லாஸ்ட் செக்ஷனில் லாஸ்ட் இதில் இருக்கேன். அதே மீதியில் பார்த்திங்கன்னா மியூசிக்லேயும் நான் 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுத்தமாக எதுவும் பண்ணல. அண்டு ஒரே ஒரு லெவல் கூட இன்னும் கண்டினியூ பண்ணல. நெக்ஸ்ட்டு சில லாங்குவேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ட்ரைனிங்கே இல்லாமல் காட்டும். அது நீங்கள் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்ககிட்ட போய்ட்டு பண்ணால் தான் உங்களுக்கு புரிய முடியும். அது ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு எக்ஸாம் வைக்கும். அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் அது உங்களுக்கு லேர்னே ஸ்டார்ட் பண்ணும். அப்புறமா தான் ஃபஸ்ட்டு நான் பண்ணவும் முடியும். என் ஃப்ரெண்ட்ஸில் சில வேர்ட்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு சில வேர்ட்ஸ் தெரியாது. அது ஸ்ட்ரெயிட்டாக அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வேர்ட்ஸே லேர்ன் பண்ணதுக்கு அலோவ் பண்ணும். அண்டு இங்கே ஹிந்தி கூட இருக்குது. இங்கிலீஷ், கொரியன், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ எல்லா லாங்குவேஜுமே இருக்குது. இப்போ தமிழை தவிர எல்லா லாங்குவேஜும் இதில் இருக்கும். இதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணி போகலாம். இப்போது எக்ஸாம்பிள் இதில் தான் நான் முடிச்சிட்டேன், உங்களுக்கு தெரியாது. இப்போது இங்கேருந்து நான் இங்கே வரணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஜம்பி என்ன இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி ஒரு இதுவாட்ட கண்டக்ட் பண்ணும். அதை நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் இது ஃபுல்லாக அட்டன் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடலாம். 3வது மினிட்டுக்கு ப்ளே அண்ட் ரீட் நோட்டியா. ரொம்பவே உங்களுக்கு எல்லாமே தெரியும். மியூசிக்கில் தெரியாத நான் கற்றுக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும், இந்த பாட்டு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஜம்ப் பண்ணி அனுப்பிச்சிட்டு போயிடலாம். பட் உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் கன்ஃபார்மாக மியூசிக்கில் இதை கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா மியூசிக்கில் அவ்வளோ இதுவாக இருக்காது. எல்லாத்தையும் அட்டன் பண்ணால் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். நீங்கள் கன்ஃபார்மாக அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும். அண்டு மற்றபடி பார்த்திங்கன்னா மேக்ஸில் உங்களுக்கு ஈஸியாக தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் இருக்கும். நான் இங்கே ஆல்ரெடி ஒன்று முடிச்சிட்டேன். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்டு இந்த மாதிரி நியூ கோர்ஸ் நிறைய ஆக்டிவிட்டிக்குள்ளே போகலாம். சரி, சப்ஜெக்ட்லாம் பார்த்தாச்சா, கொஞ்சம் நாங்கள் வேறு எதாவது பார்க்கலாம். அடுத்தது உங்களுக்கு மெடல்ஸ் மாதிரி வரும். அடுத்தது இந்த மாதிரி ரேங்க் வரும். ரேங்க் டே ஸ்ட்ரைக் வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பியை பார்த்து தான் உங்களுக்கு ஏறும். டே ஸ்ட்ரைக் தான் உங்களுக்கு மெயினாக ஏறும். 4 டே ஆச்சுன்னா இன்னும் உங்களுக்கு 4 டே ஆச்சுன்னா அடுத்தது மேலே போயிட்டே இருக்கும். அண்டு இந்த ரிவ்யூ மாதிரி இருக்குல்ல, ஆர் யூ சேஃப் ஃப்ரம் டு யூ லுக் பேக் 2024 அண்ட் ஃபைண்ட் அவுட். இதுவாக நிறைய இது கேட்கும். அப்புறம் இது மாதிரி ஃபாலோவர்ஸும் நிறைய பேர் வரும். அண்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஆட் ஃப்ரெண்ட்ஸு நிறைய இதெல்லாம் இருக்கும். அப்புறம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். 2வது இந்த மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நிறைய இதுகள் இருக்கும், ஃபோட்டோஸ்லாம். இதெல்லாம் சும்மா வாட்ஸ்அப் மாதிரி தான், சும்மா எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் போட்டலாம் நம்மளும். சில இதில் ஃபாலோன்னு உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கேட்கும். அதனால தான். ஓகே, நீங்கள் இதில் நிறைய லேர்ன் பண்ணலாம். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஆக்டிவ் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடணுன்னா நீங்கள் ஒருத்தர் சொல்ல முடியும். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.